சிம்புதேவன் இயக்கத்தில் யோகி பாபு, எம்.எஸ். பாஸ்கர், கௌரி கிஷன், ஷாம்ஸ் பல பேர் நடிச்சிருக்கிற படம் வந்து போட். அந்த போட் படம் வந்து ஆரம்பத்துலேருந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்புக்கான காரணம் வந்து சிம்புதேவன்ற ஒரு இயக்குனர் தான். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் எவர்கிரீன் வந்து 23ஆம் புலிகேசி படம். அந்த படத்தை அடிச்சுக்கிறதுக்கே ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியாக அவர் வந்து இரும்புக்கோட்டை, முரட்டு சிங்கம், அப்புறம் அரையன் 305 கடவுள், அப்புறமா விஜய் வச்சு எடுத்த புலி படம் அவருக்கு ஒரு பின்னடைவை கொடுத்தாலும் சிம்புதேவன் ஒரு ஒரு சிறந்த ஒரு இயக்குனர் அப்படின்றத மாற்று கருத்தே இல்லை. ரொம்ப நீண்ட நாளைக்கு பிறகு இந்த போட் படத்தை இயக்கியிருக்கிறார். இந்த போட் படம் ஏற்கனவே போட் அப்படின்போது தெரிஞ்சு போச்சு. ஒரு படகுக்குள் நடக்கக்கூடிய அந்த கதை எந்த மாதிரியான கதை, அந்த கதை என்ன சொல்லுது, அதுதான் இப்போ பெரிய சஸ்பென்ஸாக இருந்தது. யோகி பாபுக்கும் ரொம்ப முக்கியமான படமாக இருந்தது. யோகி பாபு கதையின் நாயகனாக அப்படின்ட்டு. ஓகே, போட் படத்தினுடைய அந்த கதை என்ன அப்படின்னு பார்க்கலாம். 1943ஆவது வருடம் ஜப்பான்காரர்கள் சென்னை மீது குண்டு போட போகிறாங்க அப்படின்னு குண்டு போட ஆரம்பித்தாங்க. அந்த நேரம் வந்து சென்னையில் இருந்தவர்கள் இடம்பெயர்ந்தார்கள். எல்லாரும் வந்து நிறைய பேர் வந்து சென்னையில் இடம்பெயர்ந்தார்கள். சென்னையே வந்து அப்படியே ஸ்தம்பிச்சிடுச்சு. பதுங்குழிலாம் வெட்டி எல்லாரையும் உள்ளே போட்டு இது பண்ணியாச்சு. வாரத்திற்கு ஒரு முறை தான் வந்து மருத்துவமனை, அப்புறம் வந்து நீதிமன்றங்கள், அப்புறம் வந்து இந்த பஜாரு எல்லாம் இயங்க ஆரம்பிச்சுது. இந்த சமயத்தில் யோகி பாபு அவருடைய தாயார் 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, சிறையில் இருக்கக்கூடிய தன்னுடைய தம்பியை மீட்டு கொண்டு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணும்போது மீட்டு தன்னுடைய தம்பியை அந்த போட்டில் கொண்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுற அந்த சமயத்தில் குண்டு போடுறதுக்கு விமானம்லாம் பறக்க ஆரம்பிக்குது. பறக்க ஆரம்பிச்சோன்னு பரபரப்பில் அவங்க கிளம்புறாங்க. கிளம்புன உடனே யோகி பாபு, அவங்க அம்மா, எம்.எஸ். பாஸ்கர், ஷாம்ஸு, இன்னும் 2-3 பேர் அந்த போட்டில் ஏறிடுறாங்க. படகுல ஏறிடுறாங்க. ஏறி அவங்க பயணப்படுறாங்க. ஏன்னா கடலுக்குள்ளே போயிட்டோம்னா குண்டு நம்ம மேலே விழாது அப்படின்னு போக ஆரம்பிச்சிடுறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த தம்பி இருக்கார் இல்லையா, அவர் உள்ளே வரல, போட்டுக்குள்ளே வரல. ஏன் வரல? இந்த போனவர்கள் என்ன ஆனாங்க, அந்த போட்டு நடுக்கடலில் நின்று போச்சா, முழுகி போச்சா, அல்லது அந்த போட்டுக்குள் இருந்தவர்கள் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்களா? இவ்வளோ தாங்க இந்த கதையோடைய லைன். இதை வைத்துக்கொண்டு சிம்புதேவன் ஒரு 2 மணி நேரத்திற்கு மேலான ஒரு கதையை எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நேர்த்தியாக சொல்லியிருக்கிறார். இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிசுறு தட்டினா கூட வேறு மாதிரி ஆகிடும். கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி இதுவான டாக்குமெண்ட்ரி தனம் வந்துடும். கொஞ்சம் வேறு மாதிரி போயிடுச்சுன்னா போர் அடிச்சு போயிடும். இந்த கதையை வந்து ஒரு போட்டுக்குள் இருக்கிற ஒரு 10 பேர், ஒரு 7-8 பேர், அவங்களுக்குள் நடக்கிற ஒரு விஷயம் வந்து உயிருக்கு பயந்து அவர்கள் பயணப்படுறது. கிட்டத்தட்ட ஒரு 18 மணி நேரம் அவங்களுடைய பயணம் வந்து இந்த போட்டுக்குள்ளே இருக்குது. வந்து அதில் வந்து ஒரு வெள்ளைக்காரன் வந்து உள்ளே வந்துடுறாப்புல. வெளில வந்து அதில் அந்த போட்டுக்குள்ளே ஒரு சின்ன சஸ்பென்ஸ் ஒன்று வைக்கிறாங்க. வந்து அதில் வந்து ஒரு சிஐடி ஆஃபீஸர் ஒருத்தர் இருக்கார். வந்து அந்த சிஐடி ஆஃபீஸர் வந்து இந்த போட்டுக்குள்ளேயே ஒரு தீவிரவாதி ஒருத்தர் இருக்கா அப்படின்றார். வந்து அந்த தீவிரவாதி யாருன்னு பல பேருடைய மேலே ஒரு சந்தேகம் வருது. அந்த சந்தேகம் வெவ்வேறுபட்டதாக மாறுது. கடைசியில் அதில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று நடக்குது. அதில் ஒரு சென்டிமெண்ட்டாக வந்து ஒரு எலியை வச்சு ஒரு சின்ன ஒரு ப்ளே ஒன்று பண்ணியிருக்காரு. இதெல்லாம் மீறி வெறும் வசனங்களால் ஒரு படத்தை வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே கொண்டு போகிறது மிகப்பெரிய சாமர்த்தியம். இல்லை, காமெடிக்கு ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு. இந்த கதையை நீங்கள் வந்து ரொம்ப சீரியஸாகவும் எடுத்துக்கலாம், காமெடியாகவும் பண்ணலாம். ஆனால் சிம்புதேவன் காமெடியாக பண்ணுறதுக்காக இதை ட்ரை பண்ணியிருக்காரு. சில இடங்களில் தான் அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகுது, பல இடங்களில் ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் அதை தாண்டி இந்த மாதிரியான முயற்சி ரொம்ப முக்கியமான ஒரு முயற்சி. இதை பண்ணுறதுக்கு பல பேர் தயங்குவாங்க. வந்து நீங்கள் வந்து இதையே வந்து நீங்கள் ஒரு மதராசப்பட்டினம் மாதிரியான ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு பெரும் தொகை கொடுத்தா ஒரு பெரிய செட்டு போட்டு வேறு விதமாக அந்த கதையை கொண்டு போயிடலாம். வந்து அந்த போட்டை வந்து கப்பலாக மாற்றலாம், வேறு விதமாக பண்ணிடலாம். ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆர்டிஸ்ட்டு, அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்ஜெட்டு, அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த நாட்கள், இதெல்லாம் கொண்டு ஒரு சுவாரஸ்யமான ஒரு திரைக்கதையை இந்த படத்தில் உருவாக்கி இருக்கிறார். குறிப்பாக இந்த படத்தினுடைய ப்ளஸ் அப்படின்னு சொல்ல போனால் இந்த கண்டென்ட் தான். இந்த கண்டென்ட் வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. 2வது பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் அதன் பிறகு என்ன ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்து நிறுத்துறாரு சிம்புதேவன். முக்கியமான விஷயம். குறிப்பாக யோகி பாபு இந்த கதைக்குள்ள ஆரம்பத்தில் நமக்கு கூட ரொம்ப இதுவாக இருந்தது. வந்து படம் தொடங்கும் போது, ஐயோ ஒரு பாட்டம் பேசிக்கிட்டே இருப்பார் யோகி பாபு, இவராக ஒரு கவுண்டர் கொடுப்பாரு, அதிகம் பேசுவாருன்னு. ஆனால் கரெக்டான மீட்டரில் வேலை வாங்கியிருக்காரு சிம்புதேவன். குறிப்பாக இன்னொரு கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஷாம்ஸோட கேரக்டர். வந்து சவுகார்பேட்டு சேட்டாக அதில் பண்ணியிருக்காரு. வந்து அது நல்லா இருந்தது. அந்த வசனங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. எம்.எஸ். பாஸ்கர் அவரது ஒரு சின்ன சஸ்பென்ஸ் இருக்குது. குறிப்பாக அதில் ஒரு வெள்ளைக்காரராக ஒருத்தர் நடிச்சிருந்தார், பிரிட்டிஷ்காரரா. அவரே வந்து பிரமாதமாக பண்ணியிருந்தார். மதுமிதா, இப்படி அந்த போட்டுக்குள்ளே இருந்த அந்த ஒரு 7-8 ஆர்டிஸ்ட்டு
கௌரி கிருஷ்ணன் இவங்க எல்லாம் கனக்கச்சிதமாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயத்தை பண்ணியிருந்தாங்க. இது என்னன்னா, இதில் ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு கதையை வந்து கிளைக்கதை இல்லாமல் சொல்லும் பொழுது ஆடியன்ஸ்க்கு போர் அடிச்சு போயிடுங்க. இதெல்லாம் நான் ப்ளஸ்ஸாக சொன்னேன் இல்லைங்களா, மைனஸ்ன்னு வரும்பொழுது அதுதான். ஒரு கட்டத்தில் ஒரு சின்ன இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு சலிப்பு ஒன்று வருது, ஒரு போர் அடிச்சு போது. அது காரணம் என்னன்னா, கிளைக்கதை இல்லை. இதில் வந்து கிளைக்கதை சொல்லக்கூடாதுன்னே முடிவு பண்ணியிருக்காரு சிம்புதேவன். அதுவும் வந்து ஓகே, ரொம்பலாம் இதுவாகல வந்து. 2வது ஆர்டிஸ்ட்டுகளுக்கு வந்து இன்னும் பலமாக ஒரு வேலை வாங்கியிருக்கலாமோ, இன்னும் கூட ஆர்டிஸ்ட்டை யாராவது மாற்றிருக்கலாமோ அப்படின்னு சில இடங்களில் அது சொன்னோம்னா நமக்கு கதை ரிவீல் ஆகிடும். அதெல்லாம் தோணுது வந்து. ஜிப்ரான் வந்து ஒரு கரெக்டான ஒரு மியூசிக்கை கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் இன்னும் ஒரு காமெடி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது எமோஷ்னல் வந்து ஏன் கனெக்ட் ஆகலை அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி சிம்புதேவனுக்கு காமெடி ரொம்ப பிச்சு உதற ஒரு விஷயமா இருக்கும். இன்னும் கூட காமெடியில் கவனம் செலுத்திருக்கலாமே அப்படின்றது நம்முடைய எண்ணமாக இருக்குது. ஓகே, இந்த போட்டு போக ஆரம்பிக்குது. அந்த ஜப்பானியர்கள் போடக்கூடிய குண்டுக்கு பயந்து அந்த போட்டில் இருப்பவர்கள் பயணப்படுறார்கள். போட்டு ஓட்டையாகுது. அப்புறம் வந்து தப்பிக்கிறாங்க. அங்கே இருக்கிற வந்து மீனை சாப்பிட்டு வாழறாங்க. கடைசியில் போட்டில் 2 பேரும் 3 பேரும் கடலில் குதிச்சாதான் மற்ற பேரை காப்பாற்ற முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு தான் ஒரு பெரிய சஸ்பென்ஸ். அந்த சஸ்பென்ஸ் சொல்லிட்டோம், மொத்தமாக கதையாக போயிடும். இது ஒரு நேர்த்தியான படத்தை உண்மையாகவே சிம்புதேவன் கொடுத்துருக்கார். இவ்வளோ காலம் போராட்டத்துக்கு பிறகு வந்து ரொம்ப காலம் அவர் ஒரு நல்ல இயக்குனர், அவருக்கு ஒரு சரியான படைப்பு கிடைக்கலையே அப்படின்னு. இது கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பரிசோதனை முயற்சியாக தான் இந்த படத்தை அவர் பண்ணியிருக்கார். சிம்புதேவன் நினச்சிருந்தா ஒரு பக்கா கமர்ஷியல் மசாலா படத்தை பண்ணியிருக்கலாம். ஓகே, இந்த மாதிரியான படங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ஆதரவு கொடுக்கலாம் தான். நமக்கு சின்ன சின்ன லேக் இருந்தால், சின்ன இடங்களில் வந்து லாஜிக் மிஸ்டேக் இருந்தாலும் வந்து, ஏன்னா ஒரு போட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட 18-20 மணி நேரம் பயணப்படுறாங்கன்னா அவங்க இயற்கை உபாதை எப்படி மற்றது எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஆடியன்ஸ் தரப்புலேருந்து ஒரு கேள்வியாக இருக்குது. அதை வேறு விதமாக ஏதாவது ஒரு ஷார்ட்லேயோ ஒரு விதத்துலேயோ அவர் சொல்லியிருக்கலாம். ஒரு மறைமுகமான ஒரு விஷயமா அது கொஞ்சம் சொல்லவும் முடியாது வந்து. அதை கேட்க வேண்டிய ஒரு கேள்வியெல்லாம் இருக்குது. இது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். இதையெல்லாம் தாண்டி இந்த மாதிரியான படங்களுக்கு வரவேற்பு கொடுத்தால் தமிழ் சினிமாவில் இந்த ஜானரில் இல்லை இது மாதிரியான ஒரு இந்த பட்ஜெட்டுக்குள்ள ஒரு நல்ல கதையம் சொல்ல படங்கள் இனி தொடர்ச்சியாக வர்றதற்கான வாய்ப்பு இருக்குது. சிம்புதேவனுக்கு மறுபடியும் ஒரு கம்பேக்காக இந்த படம் அமையும் நம்புகிறேன். பார்க்கலாம். நன்றி.